கங்குவா படத்தினா ப்ரீ ரிலீஸ் பார்த்தீங்கன்னா தெலுங்கானா சைடில் யூஎஸ்ஏலாம் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அவங்களோட ஒப்பீனியன் படம் பார்த்துட்டு வந்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குதுன்ற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ரிவ்யூ தான் கொடுத்துருக்குறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா தெலுங்கு மலையாளத்துலேயும் ஏதோ பேசுகிறாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க சொல்கிற ஒப்பீனியன்லாம் பாருங்களேன். ஓகே, இவங்கெல்லாம் சொல்கிறத வச்சு பார்த்தாச்சு படம் வந்து மாபெரிய வெற்றி அடையன்னு நினைக்கிறேன். அங்கேயே பார்த்தீங்கன்னா பிளாக் பஸ்ட் மூவின்னு தான் பார்த்தீங்கன்னா எல்லாருமே சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க சொல்கிற லாங்குவேஜ் தான் நம்மளுக்கு கனெக்ட் ஆகலை. இருந்தாலும் பார்த்திங்கன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் ரிவ்யூ தான் கொடுக்குறாங்க. இந்த இடத்துல என்னென்னு சொல்கிறாங்கன்னா அமரன் படத்தை தமிழ்நாட்டில் எடுக்க மாட்டோம், அப்படி தான் ரிலீஸ் பண்ண போகிறோம்னு சொல்கிறாங்க. ஒரு ஊரில் 3 தேட்டர் இருக்குதுன்னா 2 தேட்டர் மாதிரி கங்குவா எடுக்கிற மாதிரியும் ஒரு தேட்டர் பார்த்திங்கன்னா அமரனே கண்டினியூ ஓடுற மாதிரி தான் பார்த்திங்கன்னா பிளான் பண்ணியிருக்காங்க. ஓகே, மேக்ஸிமம் இப்போ பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் ரிவ்யூ தான் பார்த்திங்கன்னா ப்ரீமியம் ரிலீஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. இனிமேல் அதாவது அந்த படம் நம்ம தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகி ஓகே தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ரிவ்யூ வந்துச்சுன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அமரன் படத்தை எடுத்துகிட்டு தான் பார்த்தீங்கன்னா கங்குவா படம் ஓட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். பிளாக் பஸ்டர் சினிமா கங்குவா படத்தோட புக்கிங்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக. அதுவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஹவுஸ்ஃபுல்லாக ஆகிட்டே வந்துட்டு இருக்கு. ஓகே, ஒரு சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆகிடுச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சில தேட்டரில் பார்த்தீங்கன்னா 2Dலேயும் ரிலீஸ் பண்ணுறாங்க, 3D ரிலீஸ் பண்ணுறாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லாம் 3D தான் பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணாங்க. ஏன்னா 3Dயில் பார்க்கும்போது அந்த எஃபெக்ட் தெரியும்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு சில தேட்டரில் பார்த்தீங்கன்னா 2D செலக்ட் பண்ணிட்டாங்க. அது எதுக்குன்னு தெரில. அந்த எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு, ஏன்னா இவ்வளோ பொருள் செலவில் எடுத்த படத்தை 2Dயில் பார்க்க யாரும் விரும்ப மாட்டாங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு சில தேட்டர்லாம் பார்த்தீங்கன்னா 2D தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆட்சியில் பார்த்தீங்கன்னா வில்லனை தான் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும். ஹீரோவை பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு தெரியாது. சூர்யாவை பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ரீச் இல்லை அந்த இடத்துலலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை பார்த்துட்டு வெளியே வந்தவங்களாம் பார்த்தீங்கன்னா அவர் பார்த்தீங்கன்னா கொண்டாடுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பாகுபலியாக இதான்னு கேட்டிங்கன்னா பாகுபலியெலாம் இது கூட அதோட பிரம்மாண்டமாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. சூர்யா லெவல் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய படத்தை நடிக்குவார் அப்படின்ற மாதிரி அவங்க அடித்து சொல்கிறாங்க. ஒவ்வொரு ரிவ்யூ பார்க்கும்போது நம்ம தமிழ்நாட்டில் ஒன்றும் பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு வந்து கத்த போகிறாங்கன்னு தெரியல. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்குது தமிழ்நாட்டில். ஓகே, கேரளாவில் பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா நாளைக்கு தான் ரிலீஸ் ஆக போகுது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ப்ரீமியர் ஷோவில் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல ரிலீஸ் ஆகுது. அவங்களோட ரிவ்யூ தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ நான் பண்ணி போட்டிருக்கேன்ப்பா. ஓகே, நாளைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம படத்தோட ரிவ்யூ பார்த்தீங்கன்னா நம்ம போட்டுடலாம். ஓகே, நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன்.